guys, இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா டிமான்டி காலனி 3 படத்துல இருந்து தி லைப்ரரியன் ரிவீல் அந்த டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். டிமான்டி காலனி 1 வந்து பாத்தீங்கன்னா பீக் சினிமா. அது ஆக்சுவலா இது வந்து தமிழ் சினிமாவில் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேய் படம்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபன்னாக கமர்ஷியலாக காட்டி அதை மசாலா எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி ஆடியன்ஸ் எல்லாமே ஸ்டீரியோடிபிக்கலாக இதுதான் பேய் படமான்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேரியரை வந்து பிரேக் பண்ணுற விதமாக சில படங்கள் வந்து இந்த கல் கிளாசிக்காக ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்க்காத படங்கள் நிறைய இருந்துச்சுல்ல, அந்த லிஸ்ட்டில் வர படம் தான் இந்த டிமான்டி காலனி 1. சூப்பராக இருக்கும். அந்த படத்தை நிறைய பேர் பார்த்துட்டு பாராட்டினாங்க, நிறைய பேர் பிடிச்சிருந்துச்சு. அது வந்து ஸ்கிரிப்ட் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் டிமான்டி காலனி 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா சீக்வலுங்க அது. ஏன்னா எந்த விதத்துலையுமே அந்த கண்டினியூஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது எங்கேயுமே உடையாது, பிசுறும் தட்டாது, செம்ம கண்டினியூஷன். அப்படியே ஒரு அதுவே ஹைப்பர் லிங்க்கில் காமிச்சிருப்பாங்க. அது சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் பிரியா பவானி சங்கர், ஒரு பக்கம் இந்த ஸ்ரீனி அருள்நிதி கேரக்டரு, இன்னொரு பக்கம் இன்னொரு அருள்நிதி. அந்த ஹைப்பர் லிங்க் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும் அது. அண்ட் படத்தோட கிளைமேக்ஸில் வந்து பார்ட் 3க்கு செம்ம லீடு கொடுத்துருப்பாங்க. சாம்சியஸ் மியூசிக் ஒரு பக்கம், அந்த மிருகம்னு நினைக்கிற அந்த பாட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த பாட்டு ஒரு கேட்கும்போது நமக்கே ஒரு ஹாண்டிங்காக இருக்கும். அந்த லைப்ரரியன் ஒருத்தரை காமிச்சு அவர் யாரும் ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர் காமிச்சு இந்த சாத்தானை வழிபடுறவர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப ஹாரராக இருக்கும். அது ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கேருந்து எனக்கு ஹைப் ஏறிச்சு. ஆஹா பார்த்தாவணும்டா பார்த்துறியன்னு சொல்லி. அதுவும் டிமான்டிக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்க முடிச்சிருப்பாங்க. செம்ம ஹைப்பில் இருக்கிறேன் இந்த ஒரு படத்துக்கு. இதுக்கு மேலே வெயிட் பண்ண நான் ரியாக்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓ பிடிஎஸ் மாதிரி அது. Meet the point of madness. ஓய் குரு சோமசுந்தரம்ங்க. டேய் ஏங்க செம்ம பெர்ஃபார்மர் இவரு. ஐயோ what the hell. ஏய் எஸ் எதிர்பார்க்கவே இல்லையா குரு சோமசுந்தரம். சத்தியமா நான் என்ன பேசுறதுன்னு தெரியலங்க. இல்ல இது வந்து மற்ற ஆடியன்ஸுக்கு வந்து இந்த ஒரு கேரக்டர் எந்த மாதிரி ஹைப் இருந்துச்சுன்னு தெரியல. நான் வந்து டிமான்டி காலனி ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன்ல, எனக்கு வந்து பார்ட் 2ல் வந்து இந்த லைப்ரரியனை வந்து ரிவீல் பண்ணாமல் விட்டது வந்து எனக்கு செம்ம ஹைப்பு. யாரா இவர் எதுக்கிட்ட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லைப்ரரியன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் தலையில தொங்கி தன்னைத்தானே அடிச்சுப்பாரு, இந்த ரத்தத்தெல்லாம் கீழே கொட்டி சாத்தானை வந்து வழிபடுவார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து யார் பண்ண போறா, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தேன். குரு சோமசுந்தரம் சாரை கொண்டு வந்தது சத்தியமாக எதிர்பார்க்கல நான். அவர் வந்து ஒரு ஃபினாமினல் பெர்ஃபார்மருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸு. செம்ம ஆக்டர் அவர். அதுவும் அவர் வந்து அந்த உடம்பு ஃபுல்லாக பிளட்டோட அந்த கடைசியில் சிரிச்சிட்டு இருப்பாரு பாருங்க. அது லுக் வைஸும் சூப்பராக இருக்குதுங்க அவருக்கு.